ஹே கைஸ், திஸ் இஸ் ஆனந்த் எஃப்எக்ஸ். நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு, நான் ஒரு ப்ராப் ஃபர்ம் ட்ரேடர். ஐ ட்ரேட் சிஎஃப்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ். அதே மாதிரி புரோக்கரும் ட்ரேட் பண்ணுவேன். ட்ரேடிங் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்கில் செட் சேம் தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ட்ரேட் பண்ணும். என்னால் முடியும், நான் மூணுமே ட்ரேட் பண்ணுவேன். மூணுமே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே ட்ரேடிங் உங்களுக்கு நல்லதா இல்லையா நீங்கள் தான் டிசைட் பண்ணும். ட்ரேடிங் இஸ் வெரி வெரி ஹை ரிஸ்க். எல்லாத்துக்கும் இது செட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி உங்களால் முடிஞ்சபடி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் லாட் ஆஃப் டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அது போடுறாங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே வந்துட்டு இருக்கு. அந்த தரப்புல ஐ திங்க் நான் வந்து ரொம்ப எலிஜிபிள் இதை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னு சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபர்ம் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். புரோக்கரும் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராஃபர்ம் வச்சு பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் close to almost $500,000 in payout combined all together. ரீசெண்டா ரொம்ப ஒரு ரிவ்யூ போயிட்டு இருந்துச்சு ஃபண்டிங் பிப்னு ஒரு ஃபர்ம். ஸோ நான் ஃபண்டிங் பிப் எக்ஸ்டென்சிவ்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் 2023 டிசம்பர்ல இருந்து. ரீசெண்டா ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் $100,000 in payout rewards with ஃபண்டிங் பிப்ஸ் only. அதை பத்தியும் பேச போறேன். என்னோட ஃபுல் ஃபண்டிங் பிப் ஜேர்னி பத்தி பேச போறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபண்டிங் பிப் ஒரு ஸ்கேம், ப்ராஃபர்ம் உங்களுக்கு நல்லது இல்ல, புரோக்கர் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறாங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன, அதை பத்தி நான் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், மோஸ்ட்லி அன்எடிட்டடா தான் இருக்கும், ரொம்ப ஸ்கிரிப்டட் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கோனா ஸ்பீக் வாட் இஸ் கரெக்ட் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ யோகேஷ் ஃபார் அ பியூட்டிஃபுல் வீடியோ. அவங்க சொன்னதுல ஆல்மோஸ்ட் 99.9% எல்லாமே கரெக்ட். தட் இஸ் த ஆக்சுவல் ரியாலிட்டி. நான் அதுல இருந்து மாத்தி பேசுற மாதிரி எந்த இல்ல. ஒரே ஒரு சேஞ்ச் தான், சரவணன் வந்து பேன் ஆகல, ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாரு. நானும் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்தேன் ஃபண்டிங் பிப்ஸ்ல. அதோட ரீசன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நான் ஃபுல்லா பேச போறேன். அப்ப பத்திக்குவேன். ஏன்னா தமிழ் கொஞ்சம் நல்லாவே பேசுவேன், ஆனா கொஞ்சம் இன்னும் கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் ஜாஸ்தி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர். அங்கங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்கிலீஷ்ல அப்பப்போ ஃபில் பண்ணிப்பேன். ஃபண்டிங் பிப் ஜர்னி எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் பேசிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் ஒரு QA லீட் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ஃபார் அ கேமிங் கம்பெனி. என் மந்த்லி சேலரி அப்ராக்சிமேட்லி 1.5 lakhs இருந்துச்சு அந்த டைம்ல. எனக்கு ட்ரேடிங் தெரியும், 2013-14 இருந்து தெரியும். பேசிக்னா ட்ரேடிங் இருக்குன்னு தெரியும், பை செல் பண்ண முடியும் தெரியும். எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ், நியூஸ் டைம் எதுவுமே தெரியாது. சும்மா ஒருத்தவங்க சொன்னா ட்ரை பண்ணுங்க சார் அப்படின்னு, ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி புரோக்கர். நான் $100 போட்டு ட்ரை பண்ணேன், 150 பண்ணேன், அதுக்கப்புறம் லூஸ் பண்ண 2-3 டைம் ஸ்கேம் ஆன எல்லாமே நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பேசிக் மட்டும் கொஞ்சம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நடுவுலையும் எடுத்து ட்ரேட் பண்ண ஒரு தாட்டி $200 ஃபிளிப் பண்ணி $13,000-14,000 பண்ணேன். இது கேட்கறக்கே நிறைய பேர் ஸ்கேம்னு நினைப்பாங்க. எஸ், என்னால பண்ண முடிஞ்சு. 3 நாள்ல நான் அதையே தொலைச்சிட்டேன். 2 மாசம் பண்ணதுல 3 நாள் தொலைச்சிட்டேன். அந்த வழியில நான் ட்ரேடிங் கம்ப்ளீட்டா குவிட் பண்ணிட்டேன். 2014 கேப்ல இருந்து 2023 ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் எனக்கு மார்க்கெட்னா என்னன்னு தெரியும். ஆனா நான் யாரையும் ஃபாலோ பண்ணல, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. ஸோ அரௌண்ட் 2013 டிசம்பர் காசு கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. ஐ ஹேட் கோவிட், ரொம்ப பேட் கோவிட். ஐ ஆல்மோஸ்ட் டைட். ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் லாசஸ் பர்சனல் ரீசன்ஸ்னால. தென் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கனடால இருந்து சொன்னா, டே மொட்டை இஸ் மை நிக் நேம், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு கனடால, ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி இஸ் FTMO. ஐ கேன் சே திஸ் வீடியோ இஸ் நாட் ஸ்பான்சர்ட். ஐ எம் டாக்கிங் எவ்ரிதிங் ஆன் மை செல்ஃப். ஸோ கம்பெனி நேம் FTMO, நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா. நான் பார்த்தேன் இந்தியாவில் FTMO அலௌட் இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணா, அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்தான், ஃபெயில் ஆயிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணா, 100K அக்கௌண்ட் $500 வாங்கிட்டு ஒரு 6-7 டைம் பஸ்ட் ஆயிட்டா, $3000 போச்சு. சரி, நான் இங்க இருந்து இந்தியாவில் ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு பார்த்து சர்ச் பண்ணும்போது ஃபண்டிங் டிப்ஸ் கிடைச்சு. எனக்கு ஃபண்டிங் டிப்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, ரிவ்யூ தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்போ கண்டென்ட் போடுறவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க. எனக்கு சோஷியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ணாதால். அப்போ நான் என்ன பண்ண, வாங்கிட்டேன் அக்கௌண்ட், வாங்கிட்டு ஒரு 5K அக்கௌண்ட் 4-5 பஸ்ட் ஆயிட்டு 5வது டைம் நான் பாஸ் ஆயிட்டேன். அப்ப நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். பாஸ் ஆயிட்டு சம்மர் டிசம்பர் ஆல்மோஸ்ட் 1 மந்த்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்துருச்சு. நானும் வராது. சி, வி ஆர் இந்தியன்ஸ், கரெக்ட். நம்ம கம்யூனிட்டில நானும் ஸ்கேம் ஆயிருக்கேன், ஓப்பனா சொல்றேன். நானும் ஸ்கேம் ஆயிருக்கேன். ரொம்ப பெரிய காசு இல்ல, மேபி $300 $400. என் காலேஜ் டைம்ல அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். வலிச்சிச்சு, அழுது இருக்கேன். இது ஸ்கேம்னு நான் விட்டு போல. ஆனா ஐ மீன் ஐ நோ, ஏன்னா அதுல ப்ராஃபிட்டும் பண்ணிருக்கேன். சோ அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஓகே, இது ஒர்க் ஆகுமா இல்லையா. அந்த டைம்ல யாரும் இந்த மாதிரி ரிவ்யூஸ் போடுற யூடியூப் உள்ள ஒரு நல்ல ட்ரேடரும் இருப்பாங்க, ஆனா நம்மளுக்கு தெரிய வராது. எனக்கு கேட்டதெல்லாம், இவங்க இவ்வளவு ஸ்கேம் பண்ணிட்டான், இவன் பாட் ரன்னி ஸ்கேம் பண்ணிட்டான், இவன் வந்து காப்பி ட்ரேடிங்ல ஸ்கேம் ஆயிட்டான், இவன் வந்து கிளாஸ் எடுத்து ஸ்கேம் ஆயிட்டான். இது மட்டும் தான் நான் கேட்டு வளர்ந்தேன். இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன், ஓகே நான் ட்ரை பண்றேன். நான் சொந்த காசு போட்டு எவன் என்னமோ சொல்லிட்டு போறான், நான் என் சொந்த காசு. சி, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க காசு நீங்க தான் அதோட ஓனர். நானோ வேற யாரோ என்ன சொல்றாங்களோ உங்க காசு நீங்க போடக்கூடாது. டூ யுவர் ஓன் ரிசர்ச், டைம் எடுத்துக்கோங்க. யார் நல்ல ஒன்னும் இல்ல, நீங்களே போடுங்க. எவ்ரிதிங் யூ கேன் ஆக்சஸ், கரெக்ட். நீங்களே திங்க் பண்ணி யூ கேன் டேக் யூர் டிசிஷன். மத்தவங்க என்ன சொல்றான்னு நீங்க கேட்கலாம், ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் உங்களோட தான் இருக்கும். நீங்க தான் அதோட ஃபுல் ஓனர்ஷிப்பா இருக்கணும். நான் வாங்கின 2-3 டைம் அக்கௌண்ட் பஸ்ட் ஆச்சு. அப்புறம் ஒரு கிளிக் ஆச்சு, பே அவுட் எடுத்துட்டேன். ஒரே மாசத்துல பே அவுட் எடுத்துட்டேன். நான் ஒரு $250 ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்துருச்சு $250 $500. நான் தெரியல, டேஷ்போர்ட் காட்டும் போது தெரியும் ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்துட்டேன்.
கிளிக் ஆச்சு. ஐ நோ இட் இஸ் ஒர்க்கிங். என்ன பண்ணேன், யார்கிட்டயும் சொல்ல, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எவனுக்கும் தெரியாது. ஏன்னா சொன்னா மைண்ட மாத்தி விட்டுருவாங்க, இது ஸ்கேம், அது இது. டே நான் வாங்கினேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், பே அவுட் ஹிட் ஆச்சு, பேங்க் அக்கௌண்ட் வந்து செலவு பண்ணிட்டேன். ஸோ ஐ நோ இட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், இட் இஸ் ஒர்க்கிங். அவங்கனால கண்டிப்பா அவ்வளவு பேஷண்டா ட்ரேடும் பண்ண முடியாது, திருப்பி வர முடியாது. நான் யாருக்கிட்டையும் சொல்ல, ஃப்ரெண்டு கிட்டே எனக்கு பே அவுட் வந்துச்சுடா, மொட்டை நீ ட்ரை பண்றா, அடுத்து 50K வாங்கினேன். சி இன்னொன்னு, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டேபிள் இன்கம் இருந்துச்சு. 1.5 lakh இஸ் a வெரி குட் சம். நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோங்க, இந்த அமௌண்ட் மந்த்லி வராது. ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நான் என்ன பண்றேன், அது மிமிக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இட் இஸ் பியூர்லி மை எக்ஸ்பீரியன்ஸ். ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பர்சனல் லைஃப். நான் ஏன் சொல்றேன், ஏன்னா நான் டவுன் ஆயிருக்கேன், அதை பத்தி நான் பேச போறேன். இப்போ கைடன்ஸ் இல்ல, எல்லாமே நானே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு அக்கௌண்ட் வாங்கும்போது நான் பிரீச் பண்ணுவேன், ரூல்ஸ் பிரேக் பண்ணி, டிரா டவுன் ஹிட் ஆகி, நைட் ஹோல்ட் பண்ணி அடிச்சு. ஏன்னா FAQ வந்து இந்த மாதிரி இப்போ நான் சொல்ற மாதிரி, எனக்கு இப்போ என்னோட பல இன்ஸ்டாகிராம் சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. அதெல்லாம் நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணினா யூ ஆர் சேவிங் க்ளோஸ் டு $3,000-4,000. ஏன்னா எனக்கு நான் மிஸ்டேக்ஸ் பண்ணி கத்துக்கிறதே எனக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட் $200-300 புரிஞ்சுங்களா. சோ ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு பே அவுட் வந்துருச்சு. பேசிக்கலி ஐ எம் ப்ராஃபிட்டபிள் ஃப்ரம் month 1. நான் சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா ஏன் என்னால அதனால பண்ண முடிச்சுன்னு நான் கேட்கறேன். எனக்கு பேசிக்ஸ் ட்ரேடிங் ஃபர்ஸ்டே தெரிஞ்சு, நான் ஸ்கேம் ஆகி ஐ ஹேவ் வென்ட் த்ரூ த பெயின். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இவ்வளோ என்னால பண்ண முடிச்சு, வென்ட் த்ரூ த பெயின். ஃபினான்ஷியலா நான் கொஞ்சம் பெட்டரா இருந்தேன். இந்த 3 ஃபேக்டர்ஸ் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நிறைய பேர் இப்போ நான் தப்பு சொல்ல விரும்பல, எல்லாரும் ஃபேமிலி சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கும், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க அதை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நீங்க விளையாட பாருங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் ரியலைஸ் பண்ணது கொஞ்ச நாள் கழிச்சு தான். ஏன் என்னால அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா டக்குன்னு இருந்து முடிஞ்சுன்னா, நான் ஸ்கேம் ஆயிருக்கேன், எனக்கு அதோட ஹார்ட் ரியாலிட்டி தெரியும், நான் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட். எங்கிட்ட ஸ்டேபிளா இன்கம் இருந்துச்சு. இது 3 ரீசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மத்தவங்க ஒப்பீனியன் நான் கேட்கவே இல்லை. எங்க வீட்டுல சொல்லியிருந்தா கண்டிப்பா நோந்தோ சொல்லியிருப்பாங்க, என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நோந்தோ சொல்லியிருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தே வில் சே நோ. ஐ ஜஸ்ட் டுக் மை ஓன் டிசிஷன். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா சொல்றேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாங்க, யோகேஷ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஷான்லின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நாட் த ட்ரேடர், நிறைய பேர் இருந்தாங்க. there were genuine ones, there were scam ones, so there were mix of everything. ஆனா end of the day நீங்க யாரை ஃபாலோ பண்ணணும், அது உங்களோட தனிப்பட்ட ஒரு உரிமை. ஸோ ஃபண்டிங் விப் எனக்கு தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி போச்சு, நான் அக்கௌண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா நல்ல பே அவுட், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒரு 6 months தொடர்ந்து நல்ல பே அவுட். ஜாப் போறேன், நல்ல பே அவுட், ஆல்மோஸ்ட் மந்த்லி 10. நான் டேஷ்போர்ட் கட்டுறேன், பே அவுட் எடுத்துட்டே இருந்தேன். ஸோ இப்போ பார்ப்போம், என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது நிறைய பேர் ஸ்கேம்னு சொல்லுவாங்க, இது ஸ்கிரீன் ரெக்கார்டிங். இப்போ வந்திருக்கு, பண்றவன் பண்ணலாம், அதை பத்தி நம்ம பேசவே வேணாம். நம்ம அவன் பண்றவ பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கீழே கொண்டு வரணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆக நினைச்சிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இதே ஃபண்டிங் பி புது அப்டேட் டேஷ்போர்ட். 53 ரிவார்ட் வந்திருக்கு, டோட்டல் பே அவுட். ஓகே, ஆல்மோஸ்ட் $100,000 டன் ஆன் அ சிங்கிள் ஃபார்ம். இது வந்து நான் ஒரு 2 years 2024 2026ங்களா, ஒரு 2.5 years. இதில் வந்து நான் 1 year பிரேக் எடுத்தேன். அது ஏன் எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் நான் ஏன் இது காட்டுறேன்னா, ஷோ ஆஃப் பண்ணுறக்கோ, நான் தான் கிங்னு காட்டுறக்கோ, பிகாஸ் இது ஒரு பியூரான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும். நான் இந்த ஃபார்ம் மட்டும் ட்ரேட் பண்ணல, இன்னும் நிறைய ஃபார்ம் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் நான் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஃபார்ம் தான் நிறைய பேர் ஸ்கேம்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் இட் அவுட். மற்ற ஃபார்ம் பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன். நான் இந்த சேனல்ல இனியும் நிறைய வீடியோஸ் போடத்தான் போறேன். நவ் லெட்ஸ் கோ டு த ரிவார்ட் செக்ஷன். So can you guys see total reward 100, 152, 57. இதுல வந்து நான் ரெஃபரன்ஸ் ஐடியும் இதுவும் கொஞ்சம் நான் ஹைட் பண்ண போறேன். ஏன்னா as you guys know I am an affiliate with Funding Pips. அஃபிலியேட் பத்தி நான் பேச போறேன். ஓகே, there is something called NDA, non disclosure agreement. ஸோ சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அந்த விஷயங்கள் when I remove my affiliate from Funding Pips, which I don't think it will happen, because ஏன் அந்த ஃபார்ம் நான் நல்லது, ஏன் அந்த ஃபார்ம் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே இந்த வீடியோல டீடைலா சொல்லுவேன், பாத்துருங்க. ஸோ கொஞ்சம் ஹைடா இருக்கும், இதுல எந்த ஸ்கேமும் அதுவும் இல்லை. மறுபடியும் சொல்றேன், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பியூர்லி NDA. ஓகே, சோ நான் ஸ்க்ரால் பண்றேன் பாருங்க. என் ஃபர்ஸ்ட் பே அவுட் December 12, 2023 256. எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அப்பெல்லாம் ட்ரேடிங் ரூல்ஸ் வேர் வெரி வெரி லெஸ். நீங்க ஒரு நாளைக்கு 5% டிராடவுன்ல 4.5%, 4.8% நீங்க எடுக்கலாம். ஒன்னும் சொல்ல மாட்டா ஃபண்டிங். த ரூல்ஸ் வேர் வெரி வெரி ஈஸி. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம பே அவுட் டே வந்து 14 days, நாட் 7 days. இந்த ப்ரோ பிளான் அப்ப இல்ல. சோ அதனாலதான் இந்த 14 days டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, 500, 399. எனக்கு டிசம்பர்ல உள்ள மாட்டிச்சுரா, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுரா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஜான் பாருங்க, $3000 ஜான்ல ஒரே பே அவுட் எடுத்துருக்கு. சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஃபெப்ல 2 பே அவுட்,
$4000. மார்ச்ல பாருங்க கொளுத்தி இருப்பேன். மார்ச் பாருங்க, மார்ச் 5, 12, 14, 20, 25. இப்போ என்ன பண்ணா எனக்கு ஐடியா கிடைச்சிச்சு, எப்படி ஸ்கேல் பண்ணும் எல்லாம் ஐடியா கிடைச்சிச்சு. மார்ச்ல கொளுத்திட்டேன். ஓகே, ஏப்ரலும் கொளுத்திட்டேன். ஏப்ரல்ல பாருங்க எவ்வளவு பே அவுட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பே அவுட் ஆன் ஏப்ரல். மே ஒரு 1, 2, 3, 4 மே பாருங்க, அதுவும் ஓகே டீசென்ட் 4000, 5000. அப்புறம் ஜூன்ல பாருங்க 1, 2, 3, 4, 5. ஓகே, ஜூனுக்கு அப்புறம் எனக்கு பே அவுட் நின்றுக்கும். ஏன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து இப்போ அக்ரெசிவா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா போய் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஃபர்மும் அவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரை வச்சுக்கணும் தான் பார்ப்போம். இப்போ ஒரு வீடியோ நடுவில் வந்து ப்ராஃபம் எப்படி ஏர்ன் பண்றாங்கன்னு, அது 50% கரெக்ட். எஸ், ப்ராஃபம் நீங்க தோக்கிற சேலஞ்சஸ் மட்டும் இல்ல, தோக்கிற சேலஞ்சஸ்லயும் ஏர்ன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதோட 3 மடங்கு நல்ல ட்ரேடர்ஸ் ட்ரேட் எடுக்கும்போது அவங்களோட ட்ரேட்ஸ்ல இருந்து 20% ஸ்பிளிட்ல ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த விஷயம் நிறைய பேர் மறைச்சிருக்காங்க இன்டென்ஷனலி. ஏன்னா இது சொன்னா ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்துரும் ப்ராஃபம்ல. எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்னு பாத்துக்கோங்க. சோ ஜூனுக்கு அப்புறம் 2 விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்னு, என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச விஷயம், இதே நான் 2-3 ஃபர்ம்ல ட்ரேட் பண்ணேன். GFT, QT, டைட்டன். ஓகே, இவங்க எல்லாமே சேம் தான். எல்லாமே 1% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபண்டிங் பீப் என்ன சொன்னாங்கன்னா அவங்க ரீசன் கொடுத்தாங்க. என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் சொன்னாங்க. இவங்க எல்லாம் பிளண்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. புரிஞ்சுக்கோங்க, பிளண்ட்னா ஒரு மெயில் அவ்வளவுதான். ரெஸ்ட்ரிக்ட் 1%, இனிமேல் நீ ஹை ரிஸ்க் எடுக்கிற. ஆனா ஃபண்டிங் பீப் ஒரு லைவ் டேட்டா அனுப்புனாங்க. இங்க பாரு ஆனந்த், you have done this much profit for us, but same time you are occurring losses for us. If this continues, we will be in loss in your case as a trader. So please fix your entries, strategies or whatever. Otherwise we will ban you. This is the honest mail. Okay, ஜூனுக்கு அப்புறம் I'll be very honest. எனக்கு ஒரு personal tragedy லைஃப்ல இருந்துச்சு. I don't want to mention what it is because it's completely my personal. So நான் பெரிய லாங் பிரேக் போனேன். அதுக்குள்ள ஃபண்டிங் டிப்ஸ் இவால்வ் ஆகும். ஓகே, now they have started putting rules. 1% rule for aggressive trader. அதுக்கப்புறம் டெய்லி drawdown limit வந்து ஃபர்ஸ்ட் 4.5 எடுக்கலாம்னு இருந்தது, 3 என்னமோ ஆக்கிட்டாங்க. ட்ரேடிங் கண்டிஷன்ஸ் were not that great. So அதனால நான் என்ன பண்ணேன், ஸ்லோ பண்ணிட்டேன். மறுபடியும் வந்துட்டேன். இப்போ வந்து என் மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிருச்சு. இங்க பாருங்க, என் பே அவுட் பாருங்க. ஏப்ரல்ல பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஏப்ரல்ல மட்டுமே ஆல்மோஸ்ட் $23,000 ஏப்ரல்ல மட்டும் நான் எடுத்திருக்கேன். மை ட்ரேடிங் வாஸ் சோ அட் பீக். பட் அகைன் ட்ரேடிங் இஸ் மோர் ஆஃப் அ வேரியன்ஸ், ப்ராபபிலிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. எல்லாம் காம்பினேஷன் இருக்கு. இந்த டைம்ல லக்கும் என் ஃபேவரா இருந்துச்சு. ஐ டிட் 22,000. நல்லா என்னெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. என் சோஷியல் மீடியா கிடையாது, நான் இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜே இல்ல. ஓப்பனா சொல்ல போறேன். இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் ஹிட்டன்டா 200 ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பேன். அது சும்மா யூஸே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லி தெரியாங்க நான் இன்ஃப்ளூயன்சர்னாலதான் இவ்வளவு பே அவுட். கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு நல்ல ட்ரேடர், நீங்க ஒழுங்கா ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பேங்க் அக்கௌண்ட் ஹிட் ஆகும். இது வந்து நான் ஏன் ஓப்பனா காட்டுறேன்னா, இது ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும். யாவன் என்ன சொல்றான்னா, டூ யுவர் ரிசர்ச், டேக் தட் ரிஸ்க். இஃப் இட் டசன்ட் ஒர்க் அவுட், லீவ் இட். இதே என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஏதாவது ஒருத்தனோட வீடியோ ரிவ்யூ பாட்டு நான் பண்ணாம இருந்தா நான் இப்ப எங்க இருப்பேன்? புரியுதா உங்களுக்கு? வாட் ஐம் ட்ரைங் டு சே, ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? பெர்ஃபெக்ட். சோ ஜூன் ஆல்மோஸ்ட் பாருங்க 2024 ஜூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்த்ராஜன் காணாம போயிட்டான். ஐ டோன்ட் வாண்ட் டு சே த ரீசன். மறுபடியும் ஜான் 3 வந்தேன். மைண்ட் எல்லாம் ஓகே. நான் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தேன். ஐ வாஸ் கோயிங் த்ரூ மெடிகேஷன்ஸ், லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஓகே, அதனால ட்ரேடிங் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஜான் திருப்பி வந்தேன். இதுக்கு நடுவுல ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட், அக்டோபர் ஃபண்டிங் பீப் கண்டினியூஸ்லி they were contacting me. So by this time I was at $85,000 reward split according to them. ஃபர்ஸ்ட் எப்படின்னா 85,000 னா அவங்க டோட்டல் ப்ராஃபிட் எடுத்தது மட்டும் அப்படியே காட்டிட்டு இருந்தாங்க சர்டிபிகேட்ல. சோ அப்போ வந்து நான் 85,000 டோட்டல் ப்ராஃபிட்னா அவ்வளவு மொத்தமா அவ்வளவு பண்ணிருக்கேன். அவங்க 20% இதுல இருக்கும். சோ அப்போ வந்து 85 போட்டு என்ன இன்டர்வியூ கேட்டே இருந்தாங்க. அவங்க ஒண்ணுதான் சொன்னாங்க, இங்க பாருங்க, யூ வாண்ட் டு பி an example, கரெக்ட்? சோ கொடுங்க, நிறைய பேர் பார்த்து இதை பத்தி கத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் கொடுத்தேன். அந்த இன்டர்வியூ லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். இட் இஸ் டன் பை ஃபண்டிங் பீப் டீம். நான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். சூப்பர். அதுக்கப்புறம் நான் வந்தோடனே என் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா டிஎம்ஸ். எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க தெரியல. ப்ரோ இதை நீங்களா இப்பதான் சரவணன் வந்து நான் இந்த நடுவுல சரவணோட போட்டிருந்தேன் 2-3 சர்டிபிகேட். நான் பிங் பண்ணும்போது சரவணன் கண்டுக்கவே இல்லை. நான் ஸ்கேமர் நினைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ் கம்யூனிட்டி வந்து மோசமா இருக்கு. யாராச்சும் பிங் பண்ணி சரவணன் நானும் ஃபண்டிங் ட்ரேட் பண்ணி இந்தாங்க என் சர்டிபிகேட், நான் சர்டிபிகேட் அனுப்ப ரிப்ளை வரல. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட இன்டர்வியூ முடிஞ்சு அவரா பிங் பண்ணாரு. ஆனா நீங்களா? ஆமா நான் தான். யோ என்னையா சொல்ற 85? ஆமா குட். அப்புறம் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனோம். நிறைய பேர் மென்டர்ஷிப் கேட்டாங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் எஜுகேஷன் கண்டென்ட் போடு ரொம்ப கேட்டாங்க. சி ஐ எம் வெரி கேமரா ஷை. அதுக்கப்புறம் பார்க்க ஃபுல் கம்யூனிட்டி இவ்வளோ இஷ்யூவா இருக்கு. சரி ஆரம்பிப்போனதான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம்ல தான் ஓபன் பண்ணேன். இந்த கேப்ல நான் துபாயும் போயிருந்தேன். எனக்கு இந்த அஃபிலியேஷன் பத்தியில எதுவும் தெரியாது. ஐ வாஸ் அ பியூர் ட்ரேடர். ஸோ துபாய் போனப்போ கொஞ்சம் என்னோட ஓபனா சொல்ல போறேன். தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஈவன் 20-30% கேப்பபிள் த ட்ரேடிங் வைஸ். தே ஆர் மேக்கிங் வெரி குட் மணி. எனக்கு வந்து மனசுல தோணிச்சு, என்னடா பண்றாங்க இவங்க, இப்படி எல்லாம் earn பண்றாங்க, வேற ஏதாச்சும் பண்றாங்க, ட்ரேடிங் வைஸ் பிஎன்எல் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இல்லையே. எனக்கு இது தெரியல. நான் வந்து சொரிஞ்சுட்டே நான் திரும்பி பெங்களூர் வந்துட்டு லைட்டா வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு கன்சிஸ்டன்டா டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வந்துட்டு பிப்ரவரி மார்ச். இனிமேல் நீங்க கன்சிஸ்டன்ட் எல்லா மாசம் என் மைண்ட் செட்டே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபண்டிங் டிப்ஸ் 1%
1% ரூல் வச்சிருந்தாங்க. குள்ளே ட்ரேட் பண்ணோட 1% ஆல்மோஸ்ட் 100K 1 லட்சம் ரிஸ்க். 1 லட்சம் ரிஸ்க் பண்ணிட்டு என்னால 2.5 லட்சம் பண்ண முடியாதா? மாசம் 2 டைம் பண்ண 5 லட்சம். ஓகே, இந்த ஃபர்ம்ல இது வச்சுட்டு ஃபியூச்சர்ஸ் நான் மாறிட்டேன். ஓகே, ஃபியூச்சர்ஸ் நான் ட்ரேட் பண்றேன், இதுவும் ட்ரேட் பண்றேன். பாத்தீங்கன்னா என்னோட ட்ரேடிங் எப்படி மாறிச்சுன்னு பாருங்க. ஜான்ல 3 பே அவுட், ஃபெப்ல 2 பே அவுட், மார்ச்ல 7 பே அவுட், ஏப்ரல், மே, ஜூன். இப்போ கரண்ட் ஜூன்ல நம்ம 2 பே அவுட் போட்டிருக்கோம். போதும், எனக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளா இந்த ஃபர்ம்ல இருந்து 7,000 மந்த்லி வருது. இது ஒரு கிரேட் மைல் ஸ்டோன். இப்போ என் ஜேர்னி பத்தி வித் ஃபண்டிங் டிப்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. நான் வந்து எப்போ இன்ஃபுளுன்ஸ் ஆனா ஜனவரியில தான் இன்ஃபுளுன்சர் ஆன ஆக்சுவல் கரெக்ட் டைம் லைன் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் எனக்கு அஃபிலியேஷன் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இது எப்படி எடுத்துக்கலாம்னா, அஃபிலியேஷன் பத்தி எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அதுல ஒரு ட்ரேடர் இல்ல, மார்க்கெட்டர், பியூர் மார்க்கெட்டர், ட்ரேடர் மேபி 10%. தேங்க்யூ சோ மச். நார்த் இந்தியால ஐ திங்க் தே ரெஸ்பெக்ட் மீ very well. Whenever I go, all the traders are very helpful. They sit with me, we discuss a lot of things. ஒரே அந்த whoever I mentioned, I don't want to mention him, he came to me happily, we were talking. Anand bhai, that's what they call this. Anand bhai, நீங்க வந்து 2-3 years கஷ்டப்பட்டு எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 150K சொன்னேன். நான் அது வந்து அஃபிலியேட்லயும் ட்ரேடிங்லயும் சேர்த்து அதோட ஜாஸ்தி பண்ணிருக்கேன். எனக்கு வந்து இன்னைக்கு மனசே போச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்றோமே, ஏன் இப்படி எல்லாம் என்னால பண்ண முடியல அப்படின்னு நைட் தூங்கவே இல்லை. என்னது இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படி இப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா there are a lot of, I should not be mentioning not traders, influencers. So how this works, இப்படி ஓபனா சொல்றேன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, if you are an affiliate, okay, right now I am an affiliate, அந்த டைம்ல நான் affiliate இல்ல, if you are an affiliate, through your link someone purchase, they get a percentage share. இது வந்து நீங்க ரேண்டமா அவங்க கிட்ட வாங்கலாம், ஏன்னா உங்களுக்கு கோட் கிடைக்குது. ஆனா நான் வந்து என்ன நினைச்சேன், I want to provide value to my audience. இப்போ அதுக்கப்புறம் தான் நான் Ace Labs community ஓபன் பண்ணேன், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டா, எவ்ரிதிங். நீங்க நினைச்சு பாருங்க, 1 month எவ்ரிடே ஒரு கண்டென்ட் வந்துட்டே இருந்திருக்கும். CFD இருக்கட்டும், புரோக்கரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், என்ன விட கன்சிஸ்டன்டா யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இந்த ஸ்பேஸ்ல. இது நான் அடிச்சு சொல்றேன். பிகாஸ் 2 post 1 post for sure. இப்போ உங்களுக்கு ஆனந்த், உங்களுக்கு அஃபிலியேட் மணி வருமா? எஸ், எனக்கு வரும். அந்த நம்பர்ஸ் நான் வெளியே இப்போ சொல்லக்கூடாது பிகாஸ் ஆஃப் NDA. ஆனா அந்த மணி நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். எப்படி வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம். தட் இஸ் லைக் salary to them. ஆர் இப்படி எடுத்துக்கோங்க, you are doing some work, right? You get paid. Or you are promoting something. For example, நீங்க ஒரு புரோக்கரா இருக்கீங்க, லேண்ட் புரோக்கர். நீங்க ஒரு லேண்ட் காட்டி கொடுத்த ஒரு பார்ட்டிக்கு அவங்க 2 பேரும் டீல் பேசினா ஒரு கமிஷன் கிடைக்கும். கரெக்டா? நீங்க போய் ஃப்ரீயா பண்ணி ஏன் கமிஷன் வாங்குறேன்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? That is their business. இது சில பேர் பிசினஸா பண்றாங்க. For me, I am primarily a trader. But why should I leave the money on table where I'm actually doing that, guiding the people? Why not utilize that money properly? In the thought process எனக்கு இருந்துச்சு. I only tried to take affiliation with good reputable firms which I will personally trade and I will recommend for people. இது புரிஞ்சா? Yes, I am an affiliate with Funding Pips. There is nothing wrong with it. Okay? Because it's a process. Now, what do I do with the money? I have 7 employees currently. எதுக்கு 7 employees na? Because I make content in Tamil, English and Malayalam. First thing. Second thing, I have close to 4 editors, 2 social media handlers and 1 primary editor who takes care of all that. The salary ranges from 25 to somewhere between 40 for everyone. Not just this, I make sure everyone are traders because I personally guide them whenever they make mistakes. Second, whenever there is a chance, I also give them accounts from my own pocket always. Now, what is benefit for the community? See, you guys buy accounts anyhow, right? You guys will definitely buy. Are you guys not putting any code without discount you will buy full purchase? No. Instead of that, I am providing value for you guys. How am I providing value? By educating you properly, giving proper videos. Tell me someone who has properly educated or put in my old channel is gone, bro. I have been online for 3 months. There were almost 200 videos posted for you guys and everything is purely good content educating people. இது வந்து இல்லன்னு சொல்லவே முடியாது யாருனாலும். Second, yes, I made it little more authentic, like my code is need to be used, brand deals logo. இது நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிக்குது. It is personal opinion, guys. நான் ஏன் பண்ணேன்னு நான் சொல்லிட்டேன். So அந்த காசு வச்சுட்டு I am hiring this team, running videos for you guys. Also, I am conducting giveaways and also I have built couple of websites which will use for the traders. If you guys don't know Ace Prop Tools, where you can check consistency and everything, then we have anandfx.com where actual reviews, blog post of every entry. Bro, these and all take money and effort. See, I'm a trader, I understand. Okay, நான் என்னோட expenses clear-ஆ சொல்லிடுறேன். நான் பெங்களூர்ல live பண்றேன். என்னோட studio flat is costing close to 1 lakh. 1 lakh in the sense rent plus maid, one of the editor stays with me, accommodation, travel, eat, food, everything is solid 1 lakh. Then I have 7 employees. Let's take 25,000. Okay, for 7 people. How much is it? Another 1.5, 2.5. Then camera equipments, lights. Everyone has a MacBook with my team. That is another 4-5 lakhs investment. Sometimes I put my own money also. That is the current situation, guys. Now, do you guys understand? Actual good influencer. I'm not telling I'm a philanthropist. I'm just telling what I can. I'm able to do. அந்த காசு வச்சு என்னால பண்ண முடிஞ்சது நான் பண்றேன். என்னோட மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து இது எதுவுமே பண்ணாம என்னோட லிங்க் கோட் வந்து என்னால ப்ரோமோட் பண்ண முடியும். நான் அந்த காசு ஃபுல்லாவே வச்சுக்க முடியும். ஆனா அது கிடையாது. One thing, before even I was an affiliate, I was already at $85,000 with Funding Pips.
இது வந்து இன்க்ளூடிங் தேர் ஸ்பிளிட். அதுக்கப்புறம் நடுவில் அவங்க ஸ்பிளிட் எடுத்துட்டு என்னோட சர்டிபிகேட் 60க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 40 + 20 அவங்களுக்கு பண்ணி தான் 100K வந்திருக்கேன். புரிஞ்சுங்களா? ஸோ மை டோட்டல் ப்ராஃபிட் இஸ் வே அபவ் 130K. Now that debate has ended. ஸோ உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எங்க இருக்கேன் கரண்ட்லி, என்ன பண்றேன். ஸோ ஃபண்டிங் டிப்ஸ் ஸ்கேம்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுனா மட்டும் you will get paid. Rules is very important. அவங்க FAQ படிங்க, எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுங்க, படிங்க. இப்போ உங்க growth அங்கே நின்றுமானா கிடையாது. ஃபண்டிங் நானும் நினைச்சிட்டு இருந்தா growth நின்றுன்னு. ஏன்னா 100K வந்துட்டேன். ஏன்னா 250K பண்ண தெரிஞ்சவங்களே எனக்கு தெரியும் அதர் கண்ட்ரீஸ்ல. நம்ம கண்ட்ரிலேயே நார்த் இந்தியால ஒருத்தன் வந்து 200K பண்ணியிருக்கான், ஒருத்தன் வந்து 150K பண்ணியிருக்கான். சுமித் பாஃப்னா புஷ்பக்கு வந்து 21 வயசு தான். அவன் கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருக்கான், இப்பதான் திருப்பி ஊருக்கு போயிருக்கான். இவங்கனால பண்ண முடியுது. தே ஆர் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நானும் அதை நினைச்சிட்டு இருந்தேன். போனா அதுக்கப்புறம் பே அவுட் நிறுத்திடுவாங்க, இல்ல கண்டிப்பா இல்ல. இப்போ வந்து ஃபண்டிங் டிப்ஸ் ஒரு புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க, பிரைம்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போகலாம். பிரைம் என்னன்னா, நீங்க ஒரு அக்கௌண்ட்ல 4 பே அவுட் போட்டு 10% பண்ணீங்கன்னா உங்களை பிரைம் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவாங்க. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை பத்தி டீடைல்டா வீடியோ சேம் லிங்க்ல இருக்கு. மேபி தமிழ்ல இருக்கலாம், இங்கிலீஷ்ல இருக்கலாம். ஸோ அப்பப்போ ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இனியும் கொஞ்சம் பீப்புளை ஹையர் பண்ணிருக்கேன், தமிழ் பேசுறவங்கள, யூடியூப் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ். இப்போ யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தா தே வாண்ட் டு ஒர்க் வித் மீ வித் மை பர்சனல் கைடன்ஸ். பட் அகைன் இஃப் யூ ஆர் லேசி, இஃப் யூ ஆர் செல்ஃபிஷ், டோன்ட் ஜாயின். ஐ டோன்ட் என்டர்டெயின் ஆல் தட். நம்ம சர்டிபிகேட் மெயின் திங் மறந்துட்டோம். இன்னொன்னா, நான் இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் என்னோட சர்டிபிகேட் நான் ஷேர் பண்றேன். இது ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க். சில பேர் இந்த வெரிஃபிகேஷன் லிங்க் மாடிஃபை பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ண நினைச்சாங்க. ஆனா ப்ரோ இதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரியல, ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதே என் சர்டிபிகேட் 100K. பழைய சர்டிபிகேட் கொஞ்சம் கூட நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் அ பர்சனல் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பர்சனல் அச்சீவ்மெண்ட் ஃபார் த என்டையர் ட்ரேடிங் கம்யூனிட்டி. இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் தட் திஸ் இஸ் பாசிபிள். மார்க்கெட்டிங் அக்கௌண்ட் அது இது பண்றாங்களா, இந்த B tier C tier firm சில பேர் பண்ணுவாங்க. எனக்கும் வந்திருக்கு ஆஃபர். என் பேர் சொல்ல மாட்டேங்கிறேன்னா there are legal issues for it. Okay, if I am sitting a meeting with them, that's a discussion between two companies. Me as a trader, as Anand FX, I will never ever tie up with a firm who does fake things, because அது பண்ணிட்டு என்னால மனசாட்சி இல்லாம என்னால தூங்க முடியாது. நான் என்னோட ட்ரேடிங் கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் சொல்றது, எனக்கு தெரியல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு, அட்லீஸ்ட் 3000 people 4000 people இருக்காங்க. எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும், என் லைவ் எல்லாமே ப்ராப்பர் எஜுகேஷன். நான் சில டைம் அப்யூசிவா பேசுவேன், ஆனா அது வந்து புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான். ஐ ரியலி வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள். அதே டைம்ல நானும் க்ரோ ஆகணும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி சச் அ காட். ஐ ஷுட் நாட் பி க்ரோயிங். ஸோ எல்லாரும் ஒட்டுக்கா க்ரோ ஆகும், கண்டிப்பா நிறைய காசு பண்ணுவோம். புரோக்கர் நல்லதா? அகைன் த சேம். நீங்க ஒரு பிகினர், கத்துக்கணும், காசு கம்மியா இருக்கு, மெதுவா ப்ராஃபார்ம்ஸ் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இல்ல ஐ எம் வெரி குட் அட் மை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், என்னால எவ்வளவு அமௌண்ட் ஹேண்டில் பண்ண முடியும், என்கிட்ட நிறைய காசு இருக்கு, தென் கோ ஃபார் புரோக்கர். ஐ ட்ரேட் ஆல் 3. ஆனா உண்மை வந்து ஐ பில்ட் மை என்டையர் கேபிட்டல் ஃப்ரம் ப்ராஃபார்ம்ஸ். நான் பொய்யே சொல்லல. நான் புரோக்கரும் ப்ரொமோட் பண்றேன், நான் ட்ரேட் பண்றேன், புரோக்கர்ல ஐபியாவும் இருக்கு. ஆனா எனக்கு ஐபி காசு வரதை விட எனக்கு வருது, நான் அதுவும் கரெக்டா எப்படி யூட்டிலைஸ் பண்றேன்னு என் கம்யூனிட்டிக்கு தெரியும். டெலிகிராம் சேனல் இருக்கு, டோர்னமெண்ட் இருக்கு, ஃப்ரீ கிவ்அவேஸ் நடத்துறேன், கம்ப்ளீட் லைவ் நடத்துறேன், எல்லாமே பண்றேன். பிளஸ் மோர் ஓவர் த சப்போர்ட் which I give for the issues whenever they get, I always make sure if someone is facing issue, I try to help them. இது நோன்னு சொல்லி யாருமே என் கம்யூனிட்டியில சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ரெஸ்பான்சிவ். ஏன் ஒரு டிஎம்க்கு நான் ரிப்ளை பண்ணாம இருந்தேன். யாராச்சும் திட்டினா மட்டும் அதை இக்னோர் பண்ணுவேன். மற்றபடி திட்டுறவங்க இருக்காங்க, காசு கேட்கறவங்க இருக்காங்க. பட் ரியல் ஹெல்ப் கேட்டுறவங்க நான் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதை நோன்னு சொல்லியா முடியவே முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது உங்க காசு, நீங்க எப்படி டெபாசிட் பண்ணணும், எங்க ட்ரேட் பண்ணணும், அது வந்து உங்க டிசிஷன் மட்டும்தான். நான் வந்து என்னோட ஜேர்னி ஷேர் பண்ணேன். எஸ், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களால டிசிப்ளின்டா பார்த்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு இருக்கணும், இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் சப்போர்ட்டிங் யூசிங் மை கோட் அண்ட் ஜாயினிங் மை கம்யூனிட்டி, இட் வில் பி யூ ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் த என்டையர் கம்யூனிட்டி. ட்ரஸ்ட் மீ, ஐ மோஸ்ட்லி டோன்ட் ஸ்பெண்ட் தட் மணி ஃபார் மை செல்ஃப். ஐ ஸ்பெண்ட் இட் டு மேக் கண்டென்ட் and for my community, because my trading income is way more than this affiliation thing. And also funding pips, you can check your dashboard, you can also share your link. It just that it won't be a custom code, it will be some numbers, but still you can earn commission from that. friend க்கு ரெஃபர் பண்ணும்போது, even XM asset, every app has it. I don't know why நம்ம கம்யூனிட்டில அத சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கணும்னு பாக்குறாங்க. ரொம்ப ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு மிஸ்கைடிங் பண்றதுக்காக மட்டுமே சுத்தற கேங். see end of the day இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். thank you so much. and one thing I really like about few traders, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு capability இருக்கு. one thing I like about a Tamil trader called Yokesh Trader, during his birthday time he opens up a mentorship for free. so நானும் அது காப்பி பண்ணலாம் இருக்கேன். ஏன் காப்பி பண்றீங்க மத்தவங்க? நல்லது பண்றவங்கள பார்த்து ஏன் காப்பி பண்ண கூடாது? so என்ன பண்றேன்னா, this month is my birthday month, there will be a 3-day boot camp only for futures prop firm trading. நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா ஒரு ஃபார்மும் கீழ இருக்கு ஒரு லிங்க்ல, அதுல நீங்க என்ரோல் பண்ணுங்க. அந்த இன்விடேஷன் எல்லாம் அனுப்புறேன். ஃப்ரீ, ஒரு காசு இல்ல, ஒரு லிங்க் கிளிக் பண்றதுக்கு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஜாயின் பண்ணுங்க, பியூரா லேர்ன் பண்ணுங்க. if you like me, if you want to support me, that you can forever. எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், பாக்குறவங்க தமிழ் ட்ரேடிங் கம்பெனி கொஞ்சம் ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்கிட்ட இருந்து எந்த டைப் ஆஃப் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறதா, I will happily create content for you guys. Please like, comment and also share it with your trader friends and spread the word. Thank you.